ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? அடைக்கலமானவரே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். வெரி ப்ரெசன்ட் ஹெல்ப் இன் அவர் ட்ரபிள்ஸ். நன்றி செலுத்துகிறோம் சாமி. இம்மட்டும் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் எபினேசராய் உதவி செய்தீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மானுவேலராய் கூட இருந்து வருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொன்ன கர்த்தர், ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி வருகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் சொன்னவர், எங்களை கரத்தை பிடித்தவர், இதுவரை எங்களை கைவிடலப்பா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தினீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்பட்டவர், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், நான் மனுஷன் அல்ல நான் தேவனாய் இருக்கிறேன் என்றவரே, நான் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் சொன்னவரே, ஈலி புஷ்பத்தை போல் எங்களை மலரச் செய்கிறவரே, லீபனோனை போல் வேரூன்றி நிற்க செய்கிறவரே, எங்கள் வாசனை லீபனோனின் திராட்சரசத்தின் வாசனை போல இருக்கும் சொன்னவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய கோலும் உடைய தடியும் இதுவரை எங்களை தேற்றி வழி நடத்தினதப்பா. நன்றி செலுத்துகிறோம். மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவன் எங்களுடைய தேவனப்பா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், யாக்கோபின் தேவன், சிறுமைப்பட்ட எங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவராய் ஒவ்வொரு நாள் கூட இருந்தீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். நெருக்கப்படுகிற காலங்களில் தஞ்சமானவராய் எங்க கூட இருந்தீங்க. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். ஆமென் ஆண்டவரே.
மகா தீர்க்கதரிசியானவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. மகா தீர்க்கதரிசியானவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராய் அடியாளின் வலது பார்சத்திலே நீ நின்று கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி பிள்ளைகளை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த புதிய மாதம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஐயா. உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அடியாளை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவாராக. ஆவியானவருடைய சத்தம் தொனிப்பதாக. தீர்க்கதரிசியானவருடைய சத்தம் தொனிப்பதாக. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது. ஹல்லேலூயா. எல்லார் வாழ்க்கையிலையும் எப்பயுமே நம்ம பழைய நிலைமையிலே இருக்கணும்னு யாருமே விரும்ப மாட்டாங்க இல்லையா? ஒரு குடிசை வீட்டிலே எல்லாரும் இருக்கணும் விரும்ப மாட்டாங்க. எல்லாரும் உயர்ந்த அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவோம். ஆவியானவர் இந்த நாளிலே நான் உட்கார்ந்த பொழுது ஆண்டவர் இந்த வசனம் தான் மனசில் வந்துச்சு. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் என் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா ஒழுங்கின்மைகள், வெறுமைகள், இருள் எல்லாவற்றையும் மாற்றி என் குடும்பத்திலே, உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று இந்த புதிய மாதத்திலே ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? சகலத்தையும் புதிதாக்குகிற கர்த்தர். அவர் யார்? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்த கர்த்தர். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. நெக்ஸ்ட் வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. யோவானாகிய அப்போஸ்தலனாகிய யோவான் தரிசனத்திலே பார்க்கிறார். புதிய வானம், புதிய பூமி, கர்த்தர் சிருஷ்டிக்கிற புதிய வானம், புதிய பூமியை பார்க்கிறார். அவர் சொல்கிறார், என் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் எல்லாம் என் கண்களுக்கு மறைந்து போயின. ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நினைச்சா நம்முடைய வருத்தத்தை மறக்க பண்ணுகிற தேவன், வருத்தத்தை மாற்றுகிற தேவன் மட்டுமல்ல, அவர் வருத்தத்தையே மறக்க பண்ணுவார்.
யோசேப்பு முதல் குழந்தை பிறந்த பொழுது என்ன சொன்னார்? மனாசே என்று பெயரிட்டார். கர்த்தர் என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பத்தார் யாவரையும் மறக்க பண்ணினார் என்று சொல்லி முதல் குழந்தைக்கு என்ன பெயரிட்டார்? மனாசே. வருத்தம், நம்ம வருத்தப்பட்டது யாராலையும் மறக்க முடியாது. மனிதர்களால் கஷ்டப்பட்டது, நம்ம வாழ்க்கையில் படுகிற துன்பங்கள், வேதனைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் அது ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவாக தான் இருக்கும். ஆனால் ஆவியானுடைய வார்த்தை கூறுகிறது, அவர் வருத்தத்தை மாற்றுகிறவர் மட்டுமல்ல, வருத்தத்தையே மறக்க பண்ணுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறார், உன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போகும், சமுத்திரம் போன்ற இடுக்கண்கள் கடந்து போகும், இல்லாமல் போகும். உன் வாழ்க்கையிலே நான் ஒரு புதிய வானத்தை புதிய பூமியை நான் சிருஷ்டிக்க விரும்புகிறேன். உன்னிடத்திலே என்னுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, மனுஷர்களிடத்திலே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். உன்னோடு கூட இருந்து உன்னுடைய தேவனாய் இருப்பேன், நீ என் ஜனமாய் இருப்பாய். அழகான வார்த்தை. ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை. மனம் உடைந்த நிலைமையில நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் என் வாழ்க்கையில எல்லாம் உடைந்து போன நிலைமையில, என் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாம் பழுதாய் போன நிலைமையில நான் வந்திருக்கிறேன் சிஸ்டர்னு நீங்க என்ன பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். என் வாழ்க்கையில கர்த்தர் புதிதாக்குவாரா? ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்வாரா? ஒரு நியூ பிகினிங் என் வாழ்க்கையிலே உண்டாகுமா? எதிர்பார்த்து நீங்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அந்த வசனத்தை என்னோட வாசிக்கலாமே. வெளிப்படுத்தல் 21:5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும். அருமையான வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வேணா சொல்லிட்டு நான் இதை வாங்கி தரேன்னு சொல்லலாம், நான் வாங்கி தராம போயிடுவேன், மறந்துடுவேன் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் சும்மா சொல்லலாமா, இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள். சத்தியனாலே உண்மைதான், உண்மை, சத்தியம், உண்மை, சத்தியம், உண்மை. உன் வாழ்க்கையில் நான் சகலத்தையும் புதிதாக்க போறேன். இந்த புதிய மாதத்தில் எல்லாம் டேமேஜான நிலைமையில நீங்க வந்திருக்கலாம். சகலத்தையும், சகலத்தை என்னென்னலாம் நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ உங்களுக்கு தான் தெரியும். சகலத்தையும் புதிதாக்குகிற ஆண்டவர், சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற கர்த்தர் சொல்றார், இவைகளை எழுது, நான் சொல்றதை எழுது, உண்மை, இவை சத்தியம். நான் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. இதற்கு ஈக்குவலான வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை. இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவது இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையில நான் சிருஷ்டிக்க போறேம்மா, புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிக்க போறேன். அதனால அவைகள் முந்தின காரியங்கள். இப்போ நம்ம வாழ்க்கையில சில பேர் பட்டைய குத்து போல பேசியிருப்பாங்க, சிங்க கெபியில இருந்த மாதிரி நம்ம இருந்திருப்போம் இல்லையா? மனிதனுடைய தாறுமாறான வார்த்தைகள், இருதயத்தை பிளக்கிற வார்த்தைகள், இல்லை கொடிய ஒரு தரித்திரம், இல்லை கொடிய கடுமையான நோயின் பாதை, இல்லை கடன் பிரச்சனை, ஏதோ ஒன்று, அது கசந்த மாறாவின் கசப்பா இருக்கலாம். ஆவியானவர் சொல்கிறார், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் அப்படியே ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமியை நம்ம வாழ்க்கையில சிருஷ்டிக்கும் பொழுது முந்தின இடுக்கண்கள், அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. அதனாலதான் பவுலையா சொல்றார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் சிருஷ்டிக்க போறார் உங்க வாழ்க்கையில. நெக்ஸ்ட் வசனம், நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள், இதோ
எருசலேமை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஓ மேல களிகூர்ந்து இருப்பேன், என் ஜனமாகிய உன் மேல மகிழ்ச்சியா இருப்பேன். எப்படி சிருஷ்டிக்க போறேன்? எருசலேமை களிகூறுதலாகவும் அதில் இருக்கிற ஜனங்களை மகிழ்ச்சியாகவும் நான் சிருஷ்டிக்க போறேன். உன்னை ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உன்னை நான் களிகூறுதலாக, உன் ஜனத்தை, சபையில் இருக்கிற ஒவ்வொரு தனித்தனி குட்டி பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாரையும் கர்த்தர் எப்படி சிருஷ்டிக்க போறாராம்? மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்க போறேன். மகிழ்ச்சியாக உன்னை நான் களிகூறுதலாக நான் சிருஷ்டிக்க போகிறேன். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. உன் வாழ்க்கையில் அழுகையின் சத்தம், சத்துரு போடுற கூக்குரலோடு வந்திருக்கிறீங்களா? ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார். அழுகையின் சத்தம், கூக்குரலின் சத்தம் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. உன்னை நான் களிகூறுதலாக, உன்னை நான் உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியாக நான் சிருஷ்டிக்கிறேன். அதுதான் கர்த்தர் சிருஷ்டிக்க போகிற புதிய வானம், புதிய பூமி நம் வாழ்க்கையிலே. ஆண்டவரே, குடும்பத்தில் எத்தனை ஒழுங்கின்மைகள், எத்தனை வெறுமைகள், ஆழத்தில் இருள் எல்லாம் காணப்படுகிறதப்பா. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் என் குடும்பத்தில், எங்க சபையில், இந்த மந்தித்தோப்பு சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. என் குடும்பத்தை பார்த்து சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை, வெளிச்சம் உண்டாகட்டும். வெளிச்சம் உண்டாயிற்று. வார்த்தையின் வல்லமை, சிருஷ்டிப்பின் வல்லமை. சிருஷ்டிக்கிறேன், அது அப்படித்தானே போட்டிருக்கு, சிருஷ்டிக்கிறேன். அவர் கிரியேட்டர். உனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சிருஷ்டிகரிடத்திலிருந்து ஒத்தாசை இறங்கி வரும். சிருஷ்டிகர் நம்மளை பார்த்து சொல்கிறார், இதோ எருசலேமை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் உன் வாக்கில இனி கேட்கப்படாது. சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18, 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ இதோ நான் கர்த்தர் செய்ய போறார். அந்த புதிய மாதத்தில் புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். நீங்க முந்தினவைகளை நினைச்சு கலங்கி கவலையோடு வந்திருக்கிறீங்களா? நீ நினைக்க வேண்டாம், நீ அதையே சிந்திச்சு சிந்திச்சு. சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொன்னார், சவுல கர்த்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருந்தார் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா. அவன் கர்த்தருக்கு துரோகம் பண்ணின பொழுது அவனை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். இவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. நான் புறக்கணித்து தள்ளின ராம் முழுவதும் துக்கித்து கொண்டே இருக்கிறான். இப்போ ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நான் புறக்கணிச்சிட்டேனா, நான் விரும்பலைனா அதுக்காக நீ துக்கப்படக்கூடாது. நான் ஒரு காரியத்தை விரும்பலைனா நீ அந்த காரியத்துக்காக துக்கப்பட்டு புலம்பாத. உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஈசாயின் குமாரரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன். கர்த்தர் செய்ய போகிற காரியம் புதிய காரியம். அது பெரிய காரியமா இருக்கும். அது ஆராய்ந்து முடியாததா இருக்கும். உங்க வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற கர்த்தர், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அதுதான் கர்த்தர் செய்கிற புதிய காரியம். அது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். நீ முந்தின தோல்விகளை நினைத்து நினைத்து அதிலே துவண்டு போய்விடாதே என்று ஆவியானவர் சொல்கிறார். உன் அபிஷேகத்தை இழந்து வந்திருக்கிறாயா? உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பழைய வாழ்க்கையை நினைத்துக் கொண்டு இருக்காதே.
கர்த்தர் உன் வாழ்க்கையிலே வார்த்தையினால் உயிர்ப்பிக்கிற கர்த்தர். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். என் வாழ்க்கையில வனாந்தரமா காணப்படுது ஆண்டவரே, வழியே தெரியல, பாதை தெரியாத குருடனை போல வந்திருக்கிறோமா? ஆவியானவர் சொல்கிறார், வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிற கர்த்தர், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர், சமுத்திரத்திலே வழியை உண்டாக்குகிற கர்த்தர், வலிய தண்ணீர்களிலே பாதையை உண்டாக்குகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கைக்கு செங்கடல் முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் விரட்டி கொண்டு வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வந்திருக்கலாம். அந்த வலிய தண்ணீர்களிலும் பாதை தெரியல ஆண்டவரே, நான் எப்படி போறேனே தெரியல. பின்னாடி பார்வோன் விரட்டிட்டு வாரான், முன்னாடி செங்கடல், வலிய தண்ணீர். ஆவியானவர் சொல்கிறார், வலிய தண்ணீர்களிலே பாதையை உண்டாக்குகிற கர்த்தர், நான் உனக்கு முன்னே போவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். சமுத்திரத்திலே வலிய தண்ணீர்களில் சமுத்திரத்திலே வலியை உண்டாக்குகிற கர்த்தர். நான் தான் அவனை புறப்பட வர சொன்னேன். ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணினவர் நான் தான். எதுக்கு தெரியுமா? ஒரு திரி அணைகிறது போல அவைகளை அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஊதுன மாதிரி ஊதி போட்டுருவார் ஆண்டவர். ஒரு திரி அணைச்சு போட்டுற மாதிரி எதிராளி அணைச்சு போட்டுருவார். உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றார்? பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, என் தாசனாகிய யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். உன்னோட போராடின பிரச்சனைகளை இந்த புதிய மாதத்திலே நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர்களோ பிரச்சனைகளோ ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவதை நீ காண்பாய். கர்த்தர் புதிய காரியத்தை உன் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். எல்லாம் புதிது. அடுத்தபடியாக 2 கொரிந்தியர் கர்த்தர் செய்கிற காரியம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் உள்ளே வரும் பொழுது என்னையும் உங்களையும் ஃபஸ்ட்டு ஆண்டவர் செய்கிறது என்ன தெரியுமா? புது சிருஷ்டியாக ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றுகிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? ஆல் திங்ஸ் ஆர் நியூ, எல்லாமே புதிதாயின. நம்ம வீடா போர்க்காலமாக இருந்ததே நம்ம நினைக்கலாம். இந்த புதிய மதத்தில் அந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என் வாழ்க்கையில் சிங்காசனத்தின்மே வீற்றிருந்தவர் சகலத்தையும் புதிதாக்குகிறேன்னு சொன்னீங்களே ஏசப்பா, என்னைய புது சிருஷ்டியாக மாற்றினது உண்மைனா, என் கணவரை மாற்றுங்கப்பா, என் பிள்ளைங்களை மாற்றுங்க ஏசப்பா. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். என்ன புது சிருஷ்டியா மாற்றுங்க ஏசப்பா. அதுதான் கர்த்தர் செய்கிற முதல் காரியம். ஒவ்வொருத்தரும் புது சிருஷ்டியா மாறணும். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என் வாழ்க்கையை புதிதா மாற்றுங்கப்பா. என் குடும்பத்தில் அழகுபடுத்துங்க ஆண்டவரே. அலங்கோலமா இருக்கு. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். முடவன் மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். அலங்கோலமான வாழ்க்கை, ஆனால் அலங்காரமாய் மாற்றுகிறவர் கர்த்தர். ஆவியானவர் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வரும் பொழுது வாழ்க்கையை புரட்டி போட்டுறார். நான் நினைச்சாலும் என்ன இருக்க முடியாது. என்ன காரணம்? என்னை ஆட்கொண்டவர், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் என்னை உங்களை இழுத்தவர், காருண்யத்தால் இழுத்துக்கொண்ட கர்த்தர் நம் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். என் பிள்ளைகிட்ட நான் 1000 புத்திமதி சொல்லி நான் என்னால பண்ண முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனால் ஆவியானவருடைய தொடுதல், ஒரு தொடுதல் 18 வருஷமாய்
எவ்வளவு நிமிரக்கூடாத கூனி, ஒரே செகண்ட் தான். ஆபிரகாமின் குமாரத்தி, ஆனா சாத்தான் கட்டி வச்சிருந்தான். ஆண்டவருடைய பிள்ளை தான், ஆபிரகாமின் குமாரத்தி தான். ஒரே ஒரு செகண்ட் அப்பா வந்தார், வாமான் பக்கத்துல கூப்பிட்டு ஒரே ஒரு தொடுதல். அந்த எந்த இடத்துல பாதிக்கப்பட்ட பகுதியோ அந்த இடத்திலே கர்த்தர் தம்முடைய கரங்களை வைத்தார். உடனே இம்மிடியட்லி அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். என் பிள்ளை எவ்வளவு சொன்னாலும் கேட்கார். ஆனா ஆண்டவருடைய தொடுதல், ஒரு கரம், ஆவியுடைய தொடுதல் பிள்ளை மேல கரம் தொட்டுச்சுன்னா அவளால் சும்மா இருக்க முடியாது. ஒழுங்கின்மை மாறும், வெறுமை மாறும், இருள் விலகும், வெளிச்சம் உண்டாகும். புது சிருஷ்டியா பிள்ளையும் உங்க பிள்ளையும் ஆண்டவர் மாற்ற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆண்டவரே, நான் நிமிர்ந்து உங்களை மகிமைப்படுத்தணும். அவள் குனிஞ்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தா வாழ்க்கை கூண் விழுந்த வாழ்க்கை. எல்லாருமடி தலை குனிஞ்ச நிலைமையில நீங்க வந்திருக்கலாம். ஆவியானவரே, என் வாழ்க்கையில ஒரு தொடுதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, என் பாதிக்கப்பட்ட பகுதியில் நான் நிமிர்ந்து இந்த காரியத்தினால எந்த பகுதி எதனால நீங்க தலை குடிஞ்சி எவ்வளவு நிமிரக்கூடாத கூனி, எவ்வளவு நிமிர முடியல. ஆண்டவருடைய நாம என்ன தெரியுமா? நான் உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவரே, என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கப்பா. என் நுகத்தடிய, என் மேல இருக்கிற நுகத்தடியெல்லாம் முறிச்சு போட்டுருங்க ஆண்டவரே. ஒரு தொடுதல் என் வாழ்க்கையை புதிதாக்குங்கப்பா. அந்த கூனியை ஆண்டவர் என்ன செஞ்சார்? நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இதுவரை குனிஞ்சு குனிஞ்சு மகிமைப்படுத்தி கொண்டிருந்தா. ஆனா ஆண்டோடைய பாதத்தை அவ விடவே இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்க கர்த்தர் பாதத்துல வந்திருக்கிறீங்க. இந்த புதிய மாதத்துல நீங்க நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்த முடியாக ஆவியானவருடைய தொடுதல், வார்த்தையின் வல்லமை. மகளே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். தொடுதல் பிளஸ் கர்த்தருடைய வார்த்தை. ஆவியானவருடைய தொடுதல் பிளஸ் கர்த்தருடைய வார்த்தை. ஆவியானவருடைய அசைவாடுதல் பிளஸ் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது. ரெண்டு கிரியை செய்யணும் நம்ம வாழ்க்கையில. ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல அசைவாடி கொண்டிருக்கணும். 2, கர்த்தருடைய வார்த்தை நம் வாழ்க்கையிலே கடந்து வரணும். இந்த ரெண்டும் இணையும் பொழுது ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல கடைசி முடிவு பாருங்களேன். தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாய் இருந்தது. அது மிகவும் நன்றாய் இருந்தது. இப்படியா நம்ம குடும்பத்தை ஆண்டவர் மாற்றணும். ஆண்டவரே, என் குடும்பத்தை மாற்றுங்கப்பா. அலங்கோலமா இருக்கு, ஒழுங்கின்மையா இருக்கு. என் குடும்பத்தை என்னால் மாற்ற முடியலை. நம்ம சொல்ல முடியும், நான் ரட்சிப்பு கர்த்தருடையது, எவ்வளோ பிரயாசப்படுறோம், எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் ஒன்றும் முடியலை. ஆனால் நம்மளால் முடியாத, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே இது கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20-24. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். 24, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி, அல்லேலூயா, தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சகோதரன் வாழ்க்கையிலே 4 சகோதரர்களா இருக்கணும், கூட 4 ஃப்ரெண்ட்ஸ். 4 சகோதரர்களா இருக்கணும், 4 நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். ஆண்டவருக்கு கொண்டு போய் விடுறாங்க. ஆண்டவருக்கு முன்னாடி கொண்டு போய் அவருக்கு உள்ளே கொண்டு போகவும் அவருக்கு முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். கர்த்தருக்கு முன்னாடி கொண்டு போயிட்டாங்க. எப்படியோ
எப்படியெல்லாம் கொண்டு போக முடியும்? வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி கர்த்தருக்கு முன்னாடி கொண்டு போய் கட்டிலோட இறக்கிட்டாங்க. நீங்கள் தான்ப்பா எங்களால் முடியலப்பா, நீங்கள் பாருங்கப்பா. எத்தனை வருஷமோ அவன் கஷ்டப்பட்டு இருந்திருப்பான், படுத்த படுக்கை. ஆனால் ஒரு நாள் கூட நம்மளால் பார்க்க முடியாது. அந்த பாதையில் கடந்து வந்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு கடினமான பாதைன்னு. அது வருடக்கல்வி வெறுத்துருவாங்க. இவங்க செத்துறட்டும் ஜோம் பண்ணுவாங்க. நம்மளை உயிரோடு இருக்கும் போதே நல்லா பார்க்க மாட்டாங்க. இதில் படுத்த படுக்கை. ஆனால் எந்த மனுஷன் பார்ப்பான்? மிகவும் கடினம், கொஸ்டின் மார்க். ஆனால் இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ், அருமையான சகோதரர்கள், கர்த்தர் அவர்கள் விசுவாசத்தை பார்த்து எடுத்த உடனே ஆண்டவர் பார்த்துட்டார். அவருடைய கண்கள் ஊடுருவி பார்க்கிற கண்கள், இருதயங்களை உள்ளிந்திரியங்களை சோதித்து ஆராய்கிற தெய்வம். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். புது சிருஷ்டியாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஏன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு பாவம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அக்கிரமம் ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அந்த பிரிவினை உண்டாக்குகிற அந்த அக்கிரமத்தை கர்த்தர் தனக்கும் அவனுக்கும் இடைகிற அந்த அக்கிரமத்தை அகற்றிவிட்டு, மகனே, இன்னொரு இடத்துல மகனேன்னு சொல்லப்பட்டிருக்கும், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. புது சிருஷ்டியாய் தேவன் அவனை மாற்றுகிறார். 2வது தான் ஆண்டவர் சொல்கிறார், பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீ அறிய வேண்டும் சொல்லி, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ, நோயிலிருந்து விடுதலை. ஆண்டவர் கொடுக்கிறது எது தெரியுமா? ஆத்துமாவை தான். ஆத்துமா. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தலாம், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே தன் வீட்டுக்கு போனான். எல்லாரும் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியத்தை இன்று கண்டோம் என்று சொல்லி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நம் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதத்தை கண்டு, இதுவரை நீ ஒன்றுக்கும் ஆகாதவனாய், விளங்காதவனாய், யூஸ்லெஸ் ஃபெல்லோவாய் வாழ்ந்திருக்கலாம். ஆவியானவருடைய வார்த்தை உன்னை நோக்கி கடந்து வருகிறது. உன்னை புது சிருஷ்டியாய் தேவன் மாற்றுகிறார். 2வது, உன் நோயிலிருந்து, உன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். நீ தேவனை மகிமைப்படுத்த போகிறாய். நீ மட்டுமல்ல, உன்னை கண்டவர்களும் கர்த்தரை மகிமைப்படுத்த போறாங்க. ஹல்லேலூயா. காரணம், அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்திருக்கிறார். நியூ பிகினிங். இதுவரை அவன் யூஸ்லெஸ் ஃபெல்லோ, ஆசீர்வாதமான பாத்திரம். எத்தனை பேருக்கு அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி நிறைந்த பாத்திரமா, கர்த்தரை மகிமைப்படுத்துற பாத்திரமா, கர்த்தருக்கும் சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமான பாத்திரமாய் தேவன் மாற்றிவிட்டார். ஒனேசிமோவை பார்த்து பவுலையா சொல்லுவார், பிலேமோனுக்கு எழுதின நிருபத்தில், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ அவன் உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். இதுவரை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போமா, ஆண்டவரே நான் பிரயோஜனம் இல்லாத பாத்திரமா, நான் இதுவரை இருந்துட்டேன், என் வாழ்க்கையை வேஸ்ட் அடிச்சிட்டேன், என்னை நீங்கள் புது சிருஷ்டியாக மாற்றுங்கப்பா, புது சிருஷ்டியாக மாற்றுங்கப்பா. கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என் வாழ்க்கையில் எல்லாம் புதிதாகட்டும் ஆண்டவரே, என்னை புதிதாக்குங்க ஆண்டவரே, என்னை புதிதாக்குங்க ஆண்டவரே. அதே போல பாருங்களேன், பிசாசு பிடித்த மனுஷன், 6000 பிசாசு பிடித்தவன், அவன் வீட்டில் இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டான், அவனால் இருக்க முடியாது. நீ அவன் வாழ்க்கை கல்லறை தான், வஸ்திரம் தெரியாதவன், நிர்வாணி, கூக்குரலிட்டு கொண்டே இருப்பான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. சங்கிலிகளினாலும் கட்டுகளினாலும் என்னென்ன நீங்க கட்டி வச்சாலும் சரி, அவைகளை தகர்த்து முறித்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடல. நம்ம பிள்ளைங்களையும் தான் நம்ம அடக்க முடியுதா? அடக்க முடியல. நான் கர்த்தரால முடியும். அவர் கடந்து வருவார். நம் வாழ்க்கையிலே கடந்து வருகிற கர்த்தர், நமக்காக எழுந்தருளுகிற கர்த்தர். அவர் வந்தார்னா நடை மாறும், உடை மாறும், நம்முடைய பேச்சு மாறும். அவருடைய திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்காளியாய் ஆவியானவர் உன்னையும் என்னையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அந்த டிவைன் நேச்சர், திவ்ய ஸ்பாவம். இல்லைன்னா பாருங்களேன், சட்டார்னு பேசுவாங்க, அவங்கள்ட்ட நாய் மாதிரி பேசுவாங்க, அவங்கள்ட்ட பேசவே முடியாது. ஆனால் ஆண்டவருடைய குழந்தையா மாறிட்டா, புது சிருஷ்டியா நீங்களும் நானும் மாறிட்டோம்னா, என் பேச்சு மாறும்,
என் பேச்சில் ஒரு தெய்வீக சுபாவம் உங்கள் வாழ்க்கையிலையும் தான் கர்த்தர் மாற்றுவார். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. சீசர்களோடு கர்த்தர் கரையேறி போகிறார். அந்த போட்டு ஃபுல்லா படகு மோசமடையத்தக்கதாக ஜலத்தினால் நிறைந்தது. கர்த்தர் அந்த காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார். கொந்தளிப்பை அமர்த்தினார். அலைகள் அடங்கினது. அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிடுகிறாரே, இவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடைய தெய்வம் நம் வாழ்க்கையிலே அடிக்கிற கடலையும், கொந்தளிக்கிற கடல், கொந்தளிக்கிற காற்று எல்லாவற்றையும் கர்த்தர் அதட்டுகிறார். இந்த வாரத்திலே, இந்த நாளிலே, இந்த நிமிஷமே, இப்பொழுதே காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பெரிய கொந்தளிப்பிற்கு பின் மிகுந்த அமைதல். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி செய்ய போறார். அடுத்தபடியாக கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, கதரேனருடைய நாட்டில் கடந்து போறாங்க. கடலின் அக்கறைக்கு கடந்து போறாங்க. அங்கே ஒரு மனுஷன், பிசாசு பிடித்த கொடிய மனுஷன், வாலிபன், நிர்வாணியாய் கர்த்தருக்கு எதிராக கூக்குரலிட்டு கொண்டு வருகிறான். கர்த்தர் அதுக்கு முன்னாடி அவனை பார்த்து சொல்லிட்டாரு, நீ இவனை விட்டு புறப்பட்டு போனோம் அப்படின்னு. உடனே பாதத்தில் விழுந்து, ஏசையரே, எனக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுனே வேதனைப்படுத்த வந்துட்டீரேன்னு சொல்லி காலில் விழுந்து கும்பிடுறான். ஆண்டவரே, என்னை விரட்டணும்னு நினைச்சிங்கன்னா உன் பேர் என்னன்னு ஆண்டவர் கேட்கிறார். லேகியோன்னு சொல்றாப்புல. பன்றிகள் மேய்து பாதாளத்தில் இப்பயே அனுப்பிடாதீங்க ஆண்டவரே. இந்த 6000 பிசாசும் கேட்குது. கர்த்தர் கட்டளையிடுகிறார். பன்றிகளுக்குள் போய் மலையிலிருந்து பாய்ந்து கடலிலே அத்தனை பன்றிகளும் மாண்டு போயின. இவன் வாழ்க்கையிலே புதிய மனுஷனாய், புதிய சிருஷ்டியாய் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. வஸ்திரம் தரித்தவனாய் கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்து இருக்கிறான். புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். உடனே வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். எப்படி கொடுத்தார், யார் கொடுத்தாங்கன்னே தெரியல. பாருங்களேன், ஒரே செகண்ட்ல ஆண்டவரால் எல்லாம் முடியும். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. ஆனா ஆண்டவரால முடியுங்க. ஒருவனாலும் கூடாததுன்னு சொல்ற இடத்துல தேவனாலே எல்லாம் கூடும். எப்படிங்க ஆகும்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவனுடைய டைட்டில் வஸ்திரம் தெரியாதவன். ஆனா என்ன போட்டிருக்கு? வஸ்திரம் தரித்தவனாய், தெளிந்த புத்தி உள்ளவனாய். அருமையான வார்த்தை. அவருடைய பாதத்தருகே. இதுவரை எங்க உட்கார்ந்துருந்தான்? கல்லறை. செத்து போன ஆவி இருக்கும், பிசாசு இருக்கிற இடத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தான். இப்போ அவன் பாதத்தருகில் உட்காந்துட்டான். ஐயா, எப்படி மாத்திட்டாரு பார்த்தீங்களா? ஒரே செகண்ட் தான். எப்படிப்பட்ட மனுஷனையும் நம்ம பாடணும்ல, உம்மாலே ஆகாதது எதுவுமே இல்லை, எல்லாம் தேவனாலே எல்லாம் கூடும். அவன் கேட்பான், ஆண்டவரே, எனக்கு ஒரு உத்தரவு கொடுப்பீங்களா? நான் உங்க கூடயே இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். எப்படி ஒரு ஆசை பார்த்தீங்களா? எப்படி ஒரு ஆசை. இதுவரை அவன் கேட்டதெல்லாம் கல்லறையில் பிசாசோட கூக்குரல். தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். மற்றவங்களை காயப்படுத்துறது மட்டும் இல்லை, தன்னைத்தானே. பிசாசு இருக்கிற பிள்ளைங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்களே காயப்படுத்துவான். ஆனால் ஆண்டவர் உள்ள வரும் பொழுது தலைகீழா மாத்திடுவார். பாதத்தருகே உட்கார்ந்து இருந்தவனாய், தெளிந்த புத்தி உள்ளவனாய், வஸ்திரம் தரித்தவனாய், உங்க கூட இருக்க ஆசை ஆண்டவரேன்னு சொல்ற அளவு கர்த்தர் மாத்திட்டார். இப்போ ஆண்டவர் சொன்னாரு, மகனே, நான் உனக்கு இதுக்கு நான் உத்தரவு கொடுக்கல, நீ ரட்சிப்பு சொல்ல வேண்டாமா? கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் நீ அறிவிக்கணுமா? ஓகே லார்ட். ஆனால் இதை கேள்விப்பட்டு நிறைய பேர் பட்டணம் சுற்றுப்புறம் எல்லாம் ஆண்டவர் பயப்படுறாங்க. நீங்கள் எங்களை விட்டு போகணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டார்கள் இருக்கு. ஆனால் இவன் போய் சொல்லி தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். நாடு முழுவதும் பிரசித்தம் பண்ணிட்டான். ஐயா, பெரிய சுவிசேஷகனாய் கர்த்தர் மாற்றி விட்டார். இவ்வளோ பெரிய காரியம். பெரிய ஒரு சுவிசேஷகன், பாஸ்டர். ஆண்டவரால் முடியாது ஒண்ணுமே இல்லைங்க. நிறைய பேரை கூட்டிட்டு வந்துட்டான். அடுத்த முறை ஆண்டவர் வாராரு,
நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க அதில் வசனத்தில் போட்டிருக்கோம், அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருக்காக காத்திருந்தாங்களாம். ஆண்டவர் வரமாட்டாரா, இவனை மாற்றிருக்காரே, எவ்வளோ மோசமானவனாக இருந்தான், பிளெஸ்ஸிங் வெசலாக மாற்றிட்டார், பிளெஸ்ஸிங் சைல்டாக மாற்றிட்டார், பிளெஸ்ஸட் வாலிபனாக மாற்றிட்டார். நம்ம வாலிபர்களையும் கர்த்தர் சபையின் தூண்களாய் கர்த்தர் மாற்றுவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். வான வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், லேகியோனை மாத்தினீங்களப்பா, என் பிள்ளைய மாத்திருங்கப்பா. உங்க நாம மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கிற மகனா கர்த்தர் மாத்திட்டாருங்க. அவன் மூலம் ஆண்டோட நாம தூசிக்கப்பட்டது. எப்படி இருக்கும்? ட்ரெஸ் இல்லாம பெத்த தாய் தப்பை அடக்க முடியல, அரைக்குறை ட்ரெஸ். பிள்ளைங்க அப்படித்தானே போட்டு வராங்க. ஹேர் ஸ்டைல் எல்லாவற்றையும் ஒழுங்கீனம் நம்ம சொல்லி கேட்க மாட்டாங்க. ஆனா தேவன் உள்ளே வரும் பொழுது, நிறைவானவர் வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும். அடுத்தபடியாக ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரா? எசேக்கியேல் 36:26 முதல் 30 வரை. எசேக்கியேல் 36:26 முதல் 30 வரை. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அவைகளை பெருக பண்ணி நீங்கள் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் போதும் பாப்பா. ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, உன் இருதயம் எப்படி இருக்கு? கர்த்தர் வர்றதுக்கு முன்னாடி என் இருதயம் எப்படி இருந்துச்சு? கல்லான இருதயம், இரக்கமில்லாத இருதயம். கேட்க மாட்டாங்க. கர்த்தர் இல்லைன்னா அது யாரும் நீ சொல்லி பாருங்களேன், கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு புதிதான இருதயம், நவமான இருதயம் நான் கொடுக்கிற இருதயம். டெண்டர் ரெஸ்பான்சிபிள் ஹார்ட், ஸ்டோனி ஸ்டபான் ஹார்ட், அதாவது கல்லான இருதயம். அதை நான் ஓன்றது பிடிங்கி போட போறேன். உனக்கு நான் கொடுக்கிற இருதயம் நவமான இருதயம், என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளக்கூடிய இருதயம். உன் உள்ளத்திலே என் புதிதான ஆவியை நான் வைக்க போகிறேன். பரிசுத்த ஆவியை உன்மேல் ஊற்ற போகிறேன். என் நியாயங்களை கை கொள்ள பண்ணுவேன். கல்லான இருதயத்தை உன் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உனக்கு அருளுவேன். நான் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன். பரிசுத்த ஆவியை உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுவேன். அப்ப என்ன நடக்கும்? நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் நரகலான எல்லா விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை என்ன செய்வேன்? சுத்தமாக்குவேன். அப்பொழுது நீங்கள் சுத்தமாவீர்கள். என் குடும்பத்திலையும் உங்க குடும்பத்திலையும் காணப்படுகிற எல்லா அசுத்தங்களையும் நரகலான எல்லா விக்கிரகங்களையும் நீக்கி கர்த்தர் என்ன செய்ய போறாராம்? சுத்தமாக்க போறார். யாக்கோபுக்கு தெரியாது. ராகேல் என்ன செஞ்சா? அந்த அவங்க அப்பாவுடைய சிலையை திருடிட்டு போய் கீழே புதைச்சி வச்சு மேலே உட்காந்துக்கிட்டா. அவங்க அப்பா கேட்கும்போது ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு உண்டா இருக்கிறதுன்னு சொல்லி போய் சொல்லிட்டா. அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? பின்னாடி அவன் திருந்தினா. ஆனால் அவன் பெத்தேலுக்கு அவன் கணவருடைய கல்லறை பக்கத்தில் அடக்கம் பண்ண முடியலை.
போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். பென்யமீனை பெற்றெடுக்கும் பொழுதே உயிர் பிரிந்து விட்டது. நம்முடைய பாளையத்தின் நடுவிலே நம்மளுக்கு தெரியாம, யாக்கோபுக்கு தெரியாம இருக்கலாம், யாக்கோபு ஆண்டவருடைய மகன் தான், ஆண்டவருடைய தாசன் தான், நம்மளுக்கு தெரியாம புதைச்சி வச்சிருப்பாங்க. நான் நம்மளால எடுக்க முடியாது. சுத்தமாக்குறது கர்த்தர். ஆண்டவரே, என் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா அசுத்தங்களையும் அருவருப்புகளை நீக்குங்கப்பா, சுத்தமாக்குங்கப்பா. சுத்தமான ஜலத்தை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் தெளிங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும். தாவீது ராஜா கேட்டார் அல்லவா, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும். நீ எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஹோலி ஸ்பிரிட்டை மட்டும் என்னை விட்டு எடுத்துக்கொள்கிறாதீங்க. உங்க பிரசனத்தை நான் எதை இழந்தாலும் உங்க பிரசனத்தை நான் இழந்துடக்கூடாதுப்பா. எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்போமா, என் மேல சுத்தமான ஜலத்தை தெளிப்பீங்களா? எனக்கு ஒரு புதிதான இருதயத்தை கொடுப்பீங்களா? சவுலை பற்றி வாசிக்கும் பொழுது பார்த்தேன், கர்த்தர் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். ஆண்டவரே, வேற இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரு புதிதான இருதயம் என் வாழ்க்கையிலே கொடுக்கப்படுவதாக. உங்க கட்டளைகளின்படி நடக்கிற இருதயம். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கும், நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயத்திலே வைத்து அவைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். நீ கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் சகோதரனுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. இப்போ நான் என் பிள்ளைக்கு என்ன செய்கிறேன், பைபிள் வாசிமா, ஜெபம் பண்ணுமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை என்ன செய்கிறாராம், பிரமாணத்தை இருதயத்தில் எழுதுறாராம். புதிய உடன்படிக்கை, புது உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே கர்த்தர் என்னோடு உங்களோடும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என் பிள்ளை இருதயத்தில் எழுதுங்க ஆண்டவரே, உங்க பிரமாணங்களை எழுதுங்க ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நவமான இருதயத்தை இருதயத்தில் வைங்க ஆண்டவரே. கல்லான இருதயம் வேண்டாம், இணக்கம் இல்லாத இருதயம் வேண்டாம், ஒரு சதையான இருதயம் என்னை கட்டளையிடும்படியாய் நான் செபிக்கிறேன். சங்கீதம் 92:10, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவி, புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆண்டவரே, நீங்க என்றென்றைக்கும் உன்னதமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. உடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கின கர்த்தர், இந்த காலை வேளையிலே புது எண்ணெயினால என் தலையை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. வெறுமையான பாத்திரமா உங்க பாதத்தில் நான் விழுந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு தாவீது ராஜா சொன்னாரே. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அரகுர அபிஷேகம்லாம் ஆண்டவரே, நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என்னை வணைந்து கொள்ளுமே. புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. அடுத்தபடியாக புலம்பல் 3:22, அவர் கொடுக்கிற கிருபை எப்படிப்பட்டதா, நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உம்மது உண்மை பெரிதாயிருக்கிறது. எரேமியாவின் புலம்பல். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும் ஆண்டவரே. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குகிற கர்த்தர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், ஆண்டவரே, நீர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. உபத்திரவத்தின் குகையிலே என்னை தெரிந்து கொண்ட கர்த்தர், மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே உங்களையும் என்னை தெரிந்து கொண்ட கர்த்தர். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நம்ம நல்லவங்க கிடையாது. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார் அல்லவா, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். காலைதோறும் அவர் இரக்கங்கள் புதியது, அவர் கிருபை புதியது. அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்கு தேவையான
புதிய கிருபை, புதிய எண்ணெயினால் அபிஷேகம், புதிய பலத்தினாலே கர்த்தர் உங்களையும் என்னையும் நிரப்பி ஆட்கொண்டு வழி நடத்துகிறார். அவர் கொடுக்கிற கிருபை புதிய கிருபை, அது அதிசயமான கிருபை, தாங்குகிற கிருபை. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, கர்த்தாவே உடைய கிருபை என்னை தாங்குகிறதற்காய் நன்றி அப்பா. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்க காத்திருக்க ஒரு புதிய பலன் எங்கிருந்து வந்ததுனே தெரியாது. பலவீனமான கால்கள் தான் கர்த்தர் பலப்படுத்துகிறார், பலவீனமான கை தான் கர்த்தர் பலப்படுத்துகிறார். தளர்ந்த முழங்கால்களை பலப்படுத்துகிற கர்த்தர், தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிற கர்த்தர். கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கிற உங்களை ஒரு புதிய பலத்தினாலே கர்த்தர் இந்த காலை வேளையிலே நிரப்புகிறார். நீ கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்ப போகிறாய். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். எல்லா சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் தெரிஞ்ச பாடலாமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் திறந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கர்த்தர் புதிய பலத்தினால நம்ம நிரப்ப போறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41:15. கர்த்தர் நம்மளை எப்படி மாற்றாராம்? இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை குட்டி தம்பி கவனிக்கணும். குட்டீஸ் 3 குட்டீஸ் உட்காந்துருக்கீங்க, கவனிக்கணுமா? நல்ல பிள்ளைங்க தானே? வெரி குட் தானே? நல்ல பையன், வெரி குட் வெரி குட். என்னோட வாசிமா. இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவ. அப்பொழுது மலை மாதிரி இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்க தெரியுமா? மிதித்து. அவருடைய அபிஷேகம், கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தினால கர்த்தர் உன்னையவே கர்த்தர் மாற்ற போறார், உங்களையே மாற்ற போறாரு. உன்னை போரடிக்கிறதற்கு கர்த்தர் என்ன மாற்ற போறானா? உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலை மாதிரி இருக்கிற பிரச்சனையை மிதித்து நொறுக்கி குன்றுகள் மாதிரி இருக்கிற பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். நீ அப்படியே தூற்ற போற. அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே நீ மேன்மை பாராட்டி கொண்டே இருப்பாய்.
ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களையே மாற்ற போறார், என்னையும் உங்களையும். இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்ததே, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம், நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். உங்க பேரை போட்டு சொல்லுங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். இனிதான் எஸ்தர் ஏஞ்சலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். எப்படி ஆவாய்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். மலை மாதிரி பிரச்சனை பிசாசு கொண்டு வந்திருக்கிறான் உங்க குடும்பத்திலையும் என் குடும்பத்திலையும். ஆனா ஒண்ணுமில்லாம போகுது. நீங்க தூட்ட போறீங்க. நீ மலைகளை மிதிக்க போகிறாய். நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வாள சிங்கத்தையும் வாளி சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று ஆவியானவர் சொல்கிறார். உன் காலுக்கு கீழே தான் வாளி சர்ப்பம், சிங்கம், விரியன் பாம்பு எல்லாவற்றின் மேலும் நீ நடக்க போகிறாய். நீ ஆளுகை செய்ய போகிறாய். ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுக்கிற கர்த்தர். நீ சத்துருக்களின் மேடுகளை மிதிப்பாய். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அடங்க வைப்பாரு. சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாய கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். வெளிப்படுத்தல் 2:17 ஜெயங்கொள்கிறவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறார்? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதிருந்தா கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன தராராம்? மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை அவனுக்கு கொடுப்பேன். புதிய நாமத்தை அவனுக்கு கொடுப்பேன். யாருக்குமே தெரியாது. வெண்மையான குறிக்கல், மறைவான மன்னா. கர்த்தர் உங்களுக்கு அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுகிறார். உங்கள் மேல் இருக்கிற சிறந்த வஸ்திரங்களை உனக்கு தரிப்பித்தேன் சொன்னாரே, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள். நான் உன்னுடைய அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் சொல்லி பிரதான ஆசாரியனாகி யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் நம்மளுக்கு புதிய வஸ்திரத்தை கொடுக்க போறார். நம்ம மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போட்டு கர்த்தர் சிறந்த வஸ்திரங்களை நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் கொடுக்க போகிறார். வேறொருவரும் அறியக்கூடாததாக புதிய நாமத்தை உனக்கு கொடுப்பேன். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். கடைசியாக சங்கீதம் 40:1-2-3 கர்த்தர் தருகிற புதிய ஆசீர்வாதம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் மூழ்கி கொண்டிருக்கிறோமா? பாவ சேற்றில மூழ்கி கடந்த நம்மை ஆண்டவர் எப்படி செஞ்சாரா? குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே, குனிந்து தூக்கி நீரே, பெரியவளாக்கி நீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே. குனிஞ்சு ஆண்டவர் தூக்குனார். உயரத்திலிருந்து கை நீட்டி என்னையும் உங்களை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் மூழ்கி கொண்டிருந்த என்னையும் உங்களையும், பிரச்சனையிலே மூழ்கி கொண்டிருந்த என்னையும் உங்களையும் கர்த்தர் தூக்கி விட்டார். புது பாட்டை என் வாயிலும் உங்கள் வாயிலும் கொடுத்தார். இவனா மோசமானவனா இப்போ ஆண்டவுடைய பிள்ளையா மாறி ஆண்டவுடைய பாட்டை பாடிக்கொண்டிருக்கிறானேன்னு சொல்லி அநேகர் அதை கண்டு பயந்து என்ன செய்ய போறாங்க? கர்த்தரை நம்ப போறாங்க. நம் பிள்ளைங்களாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போறாங்க.
கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? புதிய காரியம். முதலாவது நம்ம பார்த்தோம், சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். அந்த நாகமான் பார்த்தீங்களா, அவன் ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிய மாட்டான். அந்த எலிசா தீர்க்கதரிசிட்ட வருவான், சேனையோடு வருவான். குஷ்டரோகம் பிடித்தவன், சீரிய ராஜாவின் படைத்தலைவன், பயங்கர பராக்கிரமசாலி. அவன் என்ன நினைச்சானா, எலிசா தீர்க்கதரிசி தொட்டு குணமாக்குவாருன்னு. ஆனால் நம்ம திட்டம் வேற. இறைவன் எந்த வகையில் செயல்படுவாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். அவர் சொன்னார், நீ யோர்தானில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, சுத்தமாவாய். ஒரே வார்த்தை தான். நான் என்ன நான் கேட்க முடியாது. எங்கள் நாட்டு தமஸ்கு நதி இருக்குது, ஆப்னா, பர்பார், சூப்பரான நதிகள். இது யோர்தானோட பெஸ்ட்டு. நம்ம அப்படி தானே நினைப்போம். இது ஆண்டவர் சொல்கிற காரியத்தெல்லாம் செய்ய முடியாது. இவ்வளோ பெரிய ப்ராசஸ். அப்போ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நாகமானுடைய அந்த வேலைக்காரங்க சொல்லுவாங்க, இவன் வேகமாக கோவத்தில் போவான், பக்கத்தில் என்ன ஆண்டவனே பெரிய காரியம் சொன்னால் செஞ்சிருப்பீர்ல, ஒரு சின்ன காரியம் தானே அந்த தீர்க்கதரிசி சொன்னார். போய் யோர்தானில் 7 தடவை மூழ்கி குளிங்க, அவ்வளோதான், சுகமாவீங்க. இது செய்ய முடியாதா? எத்தனை அதிகம் நீங்கள் கீழ்ப்படியணும். ஓகே, வேலைக்காரன் மூலமாக கர்த்தர் புத்தி புகட்டினார். இவ்வளோ அருமையாக சூப்பராக பிரசங்கம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, எளிமையான முறையில். போய் 7 தடவை மூழ்கின பொழுது அவன் மாம்சம் எப்படி மாறிச்சு தெரியுமா? சிறு குழந்தையின் மாம்சத்தை போல மாறிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழந்தை ஸ்டேஜுக்கு வந்துட்டாருயா. அவன் வயசானவனாக இருந்தானா வாலிபனாக இருந்தானான்னு எனக்கு தெரியல. எந்த ஸ்டேஜுக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டார் பார்த்தீங்களா? குழந்தை. இப்போ குழந்தைனா பேபியோட ஸ்கின்னாக மாற்றிட்டார். வேலை வாலிபனாக இருந்திருக்கலாம், ஒரு 40 அல்லது 50 வாலிப ஸ்டேஜில் இருந்திருக்கலாம். குழந்தைனா என்னது? 5 அல்லது 6 சிறு குழந்தையின் மாம்சத்தை போல மாறிட்டு. ஆண்டவரால் எல்லாம் முடியுங்க. 100 வயது சென்றவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதில் உண்டாகிய பாவிகள் சபிக்கப்படுவான். நம்ம எல்லாரும் பிரசங்கம் பார்த்துருப்போம். 100 வயசுல ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுத்தாருன்னு. 500 வயசுல ஒரு ஆளுக்கு கொடுத்தாரு. யாரு தெரியுமா? சொல்ல முடியுமா? என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், மறந்துட்டாங்களோ? எப்போ பார்த்தாலும் எல்லாரும் நம்ம பிரசங்கியார் என்ன சொல்ல தெரியுமா? 100 வயசுல ஆபிரகாம் குழந்தையை கொடுத்தாருன்னு. பைபிளில் போட்டிருக்கு இல்லையா? 500 வயதான போது நோவா சேம் காம் யாப்பேத்தை பெற்றான். என்னங்க நம்ம 100 வயசு, நம்ம வயசாயிடுச்சு நினைக்கிறோம்ல. எப்போ ஆபிரகாமை தான் நம்ம எல்லாம் பிரசங்கியாரும் சொல்லுவோம். 500 வயசு. யாப்பேத்து தான் மூத்தவன். யாப்பேத் சேம் காம். 3 குழந்தை ஒரே பிரசவத்தில் பிறந்ததா அல்லது அடுத்தடுத்தான் தெரியல. 500 வயசு. ஆண்டவரால் எல்லாம் முடியுங்க. செத்து போன கற்பத்தில் குழந்தையை உருவாக்க முடியும், புதிய கற்பப்பையை உருவாக்க முடியும். அவர் கிரியேட்டிவ் மிரக்கல் இன்றும் பண்ணுகிறார். இதை உறுப்பை இழந்து வந்திருக்கலாம், அந்த இடத்துல அவற்றிலிருந்து புதிய உறுப்புகளை கூட வைக்க முடியும். முடியலையா? உருவாக்க ஆண்டவரால் முடியும். எல்லாமே தேவனால முடியும்பா. சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போலவும் ஜனங்கள் பிறந்தார்கள். தேவனாலே எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறீங்களா? தேவனாலே எல்லாம் கூடும். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்கிறார், சகலத்தை நான் புதிதாக்க போகிறேன், சகலத்தை நான் புதிதாக்க போகிறேன். இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள். இவைகளை எழுது. நான் மனுஷன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன். நான் மனுஷன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன். உன்ன மாதிரி மனுஷன் நினைச்சியா சொல்லிட்டு நான் செய்யாம போறதுக்கு? நான் தேவன். ஐ எம் நாட் அ மேன். மனுஷ சரீரத்தில் வந்தாலும் அவர் தெய்வம். அவர் தெய்வம், வார்த்தையான தெய்வம். மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சகலத்தையும் புதிதாக்குகிற கர்த்தர் உன்னை புது சிருஷ்டியாய் மாற்றுவார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புது சிருஷ்டியாய் கர்த்தர் மாற்றுகிறார். அவர் கொடுக்கிற பலன் புதிய பலன். அவர் கொடுக்கிற அபிஷேகம் புது எண்ணெயினால் அபிஷேகம். அவர் கொடுக்கிற கிருபை புதிய கிருபை. அவர் கொடுக்கிற பாட்டு புதிய பாட்டு. எல்லாம் புதிதாயின. நம்மளையே கர்த்தரிடம் மாற்றுறாரு. புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறார். அவர் எனக்கு கொடுக்கிற இருதயம் நவமான இருதயம், புதிய இருதயம், சுத்தமான இருதயம்.
ஆவியானவர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினால் மாறிடாத அன்பு, மகளாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினால் மாறிடாத அன்பு, மகளாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. பரிசுத்த ஆவியானவரே, கடந்த 11 மாதங்கள் கரத்தை பிடித்து வழிநடத்தின கர்த்தர், வருஷத்தின் கடைசியில் முதல் வாரத்திலே முதல் நாளிலே உடைய சமூகத்திலே அடியார்களாய் கூடி வந்து நிற்கிறோம் ஏசப்பா. வர தடைப்பட்டிருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் உடைய சமூகத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஏசப்பா. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் கர்த்தர் நினைத்தருளினார். இந்த மந்தித்தோப்பு சபையில் இருக்கிற அடியானின் குடும்பம், அடியானின் குடும்பம், இங்க வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் குடும்பத்தில் இருக்கிற சின்னவங்க பெரியவங்க குட்டி பிள்ளைங்க வாலிப தம்பி தங்கச்சி எல்லாரையும் கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நினைத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவன் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஒவ்வொரு குடும்பத்திலும் வீசி கொண்டிருக்கிற ஜலம் அமரும்படியாக கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ணுவீராக, காற்றை வீச பண்ணுவீராக. ஜலம் அமருவதாக. கெட்ட சொப்பனங்கள், பாம்பு கனவு, மற்றபடி என்னென்ன கெட்ட சொப்பனங்கள் வந்து கொண்டிருக்கிறதோ எல்லா சொப்பனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதாளத்திலே சுட்டெரிக்கப்பட்டு போவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய கூடாரமாய் மாறுவதாக. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கப்படுவதாக. கர்த்தரின் வலதுகரம் ஒவ்வொருவர் கூடாரங்களிலும் உயர்ந்திருக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்க, வாலிப தம்பி தங்கச்சி, எல்லா பிள்ளைகளையும் இப்படி சமூகத்திலே நினைவு கூறுகிறோம் ஐயா. உங்க பிள்ளைகளா மாத்திருங்க ஏசப்பா. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால உன் மண்டை இழுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த லேகியனாகிய பிசாசு பிடித்த மனுஷனை தெளிந்த புத்தி உள்ளவனாய், வஸ்திரம் தரித்து உடைய பாதத்தருகே உட்கார்ந்து இருக்கிறவனாய், பெரிய சுவிசேஷகனாய், உடைய நாமத்தை பறைசாற்றுகிற மகனாய், தாசனாய், அநேகரை உடைய பாதத்திலே கூட்டி வந்த மகனாய், கர்த்தர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நீர் மாற்ற வேண்டும் எங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க அப்படி செய்ய போறீங்க, நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலும் இந்த மாதம் முழுவதும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக, எங்கள் குடும்பத்தின் உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த புதிய வருடத்தில் சிங்காசனத்தை வீட்டிலிருந்த கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் சொன்னீரே, அவர்கள் வாழ்க்கையிலே சகலத்தையும் புதிதாக்குங்கப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ ஒரு புதிய பலனை அடைவார்கள் சொன்னீங்களே. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பத்தக்கதான ஒரு புதிய பலன், புதிய அபிஷேகம் பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி கொடுக்கிற கர்த்தர் முத பாதைகள் நெய்யாய் பொழியட்டும் நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் கர்த்தர் குணமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிற கர்த்தர், அமாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்கவும் வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் சொன்னீரே. எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இந்த புதிய மாதத்திலே புதிய காரியத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். புது எண்ணெயினால் அபிஷேகம் அணிவீராக. வரப்போகிற புதிய வருடத்தை நம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். புதிய வருடம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானவர்களை செய்ய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவர் மேலும் சுத்தமான ஜலத்தை தெளிப்பீராக. குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா அசுத்தங்கள் அருவருப்புகளை எல்லாம் நீக்கி கர்த்தர் ஒவ்வொருவரையும் சுத்தமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப ஜெபத்தில் எல்லாரும் கலந்து கொள்ளணும் ஏசப்பா. நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்கப்பா. பிள்ளைங்கள்லாம் ஜெபத்தில் கலந்து கொள்ளணும் ஏசப்பா. கல்லூரியில் படிக்கிற குழந்தைகள், ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள், சிறு குழந்தைகள் எல்லாரையும் விசேஷித்த ஞானத்தினால் நிரப்பும். வரத்திலிருந்து அப்படி கிருபை இறங்கி வரட்டும். வரத்திலிருந்து ஒத்தாசை இறங்கி வரட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் மாறட்டும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகளுடைய சரீரத்திலே இறங்கட்டும், ஆவியிலே இறங்கட்டும், ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்த முடியும் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பமும் நீர் உலாவுகிற குடும்பமாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சகலத்தையும் புதிதாக்குகிறவருடைய கரத்திலே எங்கள் வாழ்க்கையை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல கனமும் துதியும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவுலமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன் ஆமேன். சமாதானத்தோட போக கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன்.